தண்ணியா குடி தண்ணியா குடி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லா படமும் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ண அந்த படத்தோட ஹைப் ஏறி எல்லாம் பாட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ரீரிலீஸ் பண்றதால படத்துக்கு கிடைக்கிற பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தண்ணியா குடி தண்ணியா குடி. பாடி கத்துக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தியா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. ஒரு பெரிய படத்தை வந்து ரீரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த படத்துக்கான ஹைப் அப்படியே வந்து இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ எம்ஜிஆர் படம்லாம் ஆக்சுவலாக ரீரிலீஸ் பண்ணி ஓடிட்டு இருந்தது. ஸோ ரீரிலீஸ் வந்து புது கான்செப்ட் கிடையாது, ரீரிலீஸ் வந்து ஆல்ரெடி இருந்தது தான். ஒரு 30-40 வருஷத்துக்கு பேக்கில் போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய படத்தை வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தாங்கன்னா இப்போ இருக்க அஜித் விஜய் ரசிகர் இல்லாமல் அவங்களாம் ஒன்றுமே ஆகுங்க. அஜித் அவங்களாம் என்ன அஜித் ரசிகர் விஜய் தலைவர்களா? எம்ஜிஆர் படத்தில் மெசேஜ் இருக்குங்க. அஜித் படத்தில் என்ன மெசேஜ் இருக்குது? கொள்ளையடிப்பான் கொள்ளைப்பான். விஜய் படத்தில் என்ன மெசேஜ் வச்சுருக்கான்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாருங்க, அந்த ரசிகரை ஃபிட் பண்ண முடியாதுங்க. அஜித் விஜய் ரசிகர் வந்து பார்க்க சொல்லுங்க. இதெல்லாம் வந்து அந்த ஊர் சைடில் வந்து ஓடிட்டே இருக்கும் படம் வந்து. இந்த மாதிரி ஆல்ரெடி ரீரிலீஸ் பண்ண பழைய படத்தை வந்து பழைய தேட்டரில் வந்து பழைய ஒன்றும் ஓட்டிகிட்டே இருக்காங்க. இல்லை புரியல. இப்போ நீங்கள் கில்லிலாம் பார்த்துருக்கீங்களா? கில்லிலாம் பயங்கரமான படம். கில்லிலாம் என்ன மாதிரி படம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் நீங்கள் கில்லியை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி போடுறதுக்காக தான் இந்த படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ரீரிலீஸ். பட் வந்து ரீரிலீஸ் கான்செப்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு படத்துக்கு போகிறீங்கன்னா, ஸோ அந்த படத்தில் வந்து உங்களுக்கு என்ன பாட்டுன்னு தெரியாது. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இல்லாமல் நார்மலாக ஒரு படம் பார்க்க போகிறீங்கன்னா என்ன பாட்டுன்னு தெரியாது, என்ன கான்செப்டில் படம் இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னொரு தடவை கேட்டோம், போட மாட்டேன்ட்டாங்க. வெறுப்பாயிடுச்சு ப்ரோ. நீங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க, அவன் கபடி கபடின்னு சொல்றான். ஸோ எல்லா டைலாகும் நமக்கு மனப்படமா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நம்ம வந்து இப்போ இந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ணும்போது ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஸோ நம்மளை வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட், ஒரு ஜாலியாக சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு உட்காந்து ஜாலியாக ஒரு பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படமாக அதுதான் ரீரிலீஸோட பிக்கெஸ்ட் ப்ளஸ்ஸு. வர புது புது படங்கள்லாம் வந்து நிறைய பேர் அடி வாங்கும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து மலையாள இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஆவேஷம், ஸோ 2-3 படம், கோட் லைஃப், ஸோ இவங்க வந்து புது புது படமாக இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு புது படமாக ப்ரொடியூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ படம் வந்து இப்போ கடைசியாக ரோமியோ வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆட்சிப்பாட்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ இந்த படத்தெல்லாம் அவ்வளோவா யாரும் பார்க்காம, ஸோ பீப்புள் ஆர் ரன்னிங் பிஹைண்ட் ரீரிலீஸ். இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. ஆமா ஆபரேட்டர். எஸ், இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா. ஸோ ரீரிலீஸ் வெல்கம் தான். பட் புது படத்தை என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ புது படத்தெல்லாம் நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் யாருமே புது படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பழைய படத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம பழைய படத்தையே பார்ப்போம் சொல்லுங்கள்? இப்போ நம்ம டிவியில் பார்த்துட்டோம், ஓடிடியில் பார்த்துட்டோம், தியேட்டர்லேயும் பார்த்துட்டோம். ஸோ பழைய படத்தையே வச்சு எத்தனை நாள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? ஆபரேட்டர், தங்கச்சி ஆசைப்பட்டு கேக்குது, போடுவியா? நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்த்தேன். ஒன்ஸ் மோர். நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்த்தேன். ஒன்ஸ் மோர். ஜெய் பேபின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படம் வந்தது யாருக்குமே தெரியாது. எனக்கே அமேசான் பிரைம் வந்தப்பறம் தான் தெரியும். ஸோ அந்த படத்தை வந்து 2-3 பேர் நல்லா இருக்குன்னு ஓடிடி வந்தப்பறம் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ண விட்டுட்டோம். ஸோ அதெல்லாம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் சின்ன படத்தெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ண விட்டுட்டு, ஸோ நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்னடா படம் எடுக்கிறீங்க, ஒன்றுமே இல்லைடா, நல்லா இல்லடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரீலியே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே நீ இந்த தேட்டர் பக்கமே வந்துடாத.